மழைக்காலத்தில் ஈரப்பதம் அதிகரிப்பதால் பாக்டீரியா, வைரஸ் போன்ற நோய்க்கிருமிகள் வேகமாக பெருகும். இதனால் பலவித நோய்கள் பரவ வாய்ப்புள்ளது. பொதுவாக ஏற்படும் நோய்கள்: கொசுக்களால் பரவும் நோய்கள் டெங்கு, மலேரியா, சிக்குன்குனியா போன்றவை. தேங்கி நிற்கும் தண்ணீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி இந்த நோய்களை பரப்புகின்றன. வயிற்றுப்போக்கு: தூய்மையற்ற உணவு மற்றும் தண்ணீர் காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். சளி, காய்ச்சல்: ஈரப்பதம் அதிகரிப்பதால் சளி, காய்ச்சல் போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம். தொண்டை வலி, தொண்டை அழற்சி, காய்ச்சல் போன்றவை ஏற்படலாம். தோல் நோய்கள்: ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் தோல் தொற்றுகள் ஏற்படலாம். மற்றவை டைபாய்டு, காலரா போன்ற நோய்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. தடுப்பு முறைகள்: சுத்தமான தண்ணீர் குடிக்கவும். கொதிக்க வைத்த அல்லது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை மட்டுமே குடிக்கவும். சுகாதாரமான உணவு: நன்கு சமைத்த உணவை மட்டுமே உண்ணவும். வெளியில் உண்ணும்போது கவனமாக இருக்கவும். கைகளை அடிக்கடி கழுவவும். சாப்பிடுவதற்கு முன், பிறகு மற்றும் கழிவறைக்கு சென்ற பிறகு கைகளை சோப்பால் நன்றாக கழுவவும். கொசுக்களை ஒழிக்கவும். வீட்டை சுற்றிலும் தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்றவும். கொசுவலை பயன்படுத்தவும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும். பழங்கள், காய்கறிகள் போன்ற ஆரோக்கியமான உணவுகளை உண்ணவும். வருடா வருடம் தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும். டெங்கு, மலேரியா போன்ற நோய்களுக்கான தடுப்பூசி இருந்தால் போட்டுக்கொள்ளவும். நோய் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகளை எடுத்துக்கொள்ளவும். போதுமான ஓய்வு எடுக்கவும்.